ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நச்சுன்னு ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னென்ன செய்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், எங்கள் ஊர் ஸ்பெஷல் வத்தக்குழம்புக்கு மேட்சிங்காக சேப்பங்கிழங்கு வறுவல், வெங்காய ரசம், மெதுவடை, தயிர் வச்சுருக்கேன். இது எல்லாம் எப்படி நான் செய்தேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா, நான் வத்தக்குழம்புக்கும் சேப்பங்கிழங்கு வறுவல் ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சேப்பங்கிழங்கு, பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். வத்தக்குழம்பு வைக்கிறதுனால என்னென்ன வத்தல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வத்தக்குழம்புக்கு நான் என்னென்ன வத்தல் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி வத்தல், அதுக்கப்புறம் வத்தல், அப்புறம் கத்திரி வத்தல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சாதம் வச்சுட்டேன். அது இப்போ கொதிச்சிட்ருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நான் குக்கர் ரைஸ் மோஸ்ட்லி நான் வைக்க மாட்டேன். எப்போதுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா குக்கர் ரைஸ் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் சாதம் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். வத்தக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வத்தல் நான் நார்மலாக மாவத்தல் எடுத்திருக்கேன். இந்த மாவத்தல் எங்கள் வீட்டு மாமரத்தில் யூஸ் பண்ண மாங்காவுக்கு அப்புறம் வத்தலாக போட்டு வச்சுருவேன். அது மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் எல்லாமே நான் வத்தல் போட்டு வச்சுருவேன்னா. இந்த மிளகாத்தூள் நான் வீட்டிலே நான் அரைச்சது தான் அது. இது நான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ரசத்துக்கும் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள். ஊற வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம்னா சமையல் சட்டுன்னு நம்ம முடிச்சிடலாம். அரிசியாக இருக்கட்டும், பருப்பு, இது மாதிரி புளி எல்லாமே நம்ம கிச்சனுக்கு வரும்போதே முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி ஊற வச்சிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக ஆகிடும். சீக்கிரம் சமையல் முடிஞ்சிடும். ஏன்னா ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். அதே சமயத்தில் நமக்கு டைமும் ரொம்ப எடுக்காது. இது சேப்பங்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நான் வேக வைக்கிறேன். நான் இப்போ வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் தக்காளி பழம் ஃபுல்லாக கரைச்சிட்டு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கணும். வத்தல் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம வத்தலை போட்டு அலசிடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்கின வத்தலாக இருந்ததுன்னா நம்ம அதில் மண்ணோ இல்லை பூச்சி எதுவும் இருந்ததுன்னா வந்துடும். நம்ம வீட்டில் போடுற வத்தலாக இருந்ததுன்னா அந்த வத்தலை சாஃப்ட்னஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். ஏன்னா மாவத்தல் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு நம்ம ஊற வைக்கும்போது, ஹாட் வாட்டரில் ஊற வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ வத்தக்குழம்புக்கு நான் ஒரு பொடி ஒன்று சேர்ப்பேன். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே நான் ரசம் தாளித்து அந்த கடாயிலே நான் அந்த வத்தப்பொடி செய்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ட்ரையாக நல்லா வறுத்து வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக செய்து நம்ம வத்தல் குழம்புல போடும் போது அதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். இதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வத்தக்குழம்புக்கு மெயினாக இந்த பொருள் சேர்ப்போம் நம்ம. இது ரொம்ப நல்ல சூப்பராக ஒரு மனமாக இருக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது நம்ம வத்தக்குழம்பு ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி பொடி பண்ணி அரைச்சிக்கிட்டா தான் டேஸ்ட் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த டேஸ்ட்லாம் வராது, அந்த மனமும் அது மாதிரி வராது, அந்த வாசனையும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. நான் எப்போ வத்தக்குழம்பு செய்தாலும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுப்பேன்னா. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் நம்ம ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். இது சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு நீங்கள் தாளிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஏன்னா லாக்டவுன் சீசன்னால பெரிய வெங்காயம் தான் எனக்கு கிடைக்கிது, சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன வெங்காயம் கிடச்சிருக்கோ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி வத்தல் இருக்குல்ல, அதுவும் எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக பொரிக்க விடணும் நம்ம. ஏன்னா மணத்தக்காளி வத்தலை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கும் போது ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும், அதோட ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஏற்கனவே குழம்புல நம்ம கரைச்சிட்டோம், அதனால் நம்ம வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வத்தல் சுடு தண்ணியில் போட்டிருக்கணும், அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த குழம்புல போடணும். அதையும் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கணும்னா நல்ல ஒரு மணமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளியும் மிளகாத்தூள்லாம் கரைச்சி வச்சுருக்கணும், அதை அதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொதிக்குது பாருங்கள், ஒரு 2-3 கொதி வந்திருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு வத்தல் எல்லாமே உங்களுக்கு வெந்திருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பால் நம்ம விடணும்.
தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் பால் விட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒரு 2 பெத்த தேங்காய் எடுத்து ஃபுல்லாகவே நான் அரைச்சிட்டு அதோட பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் விட்டுட்டு குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம தேங்காய் பால் விடணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க வத்த குழம்பு பொடி செய்கிறது வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம. இது 2மே ஒரே நேரத்தில் தான் நம்ம போடணும் இது. ஏன்னா தேங்காய் பால் விட்டுட்டு இதையும் போட்டுட்டு இறக்குற நேரத்தில் இது கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கணும்னா அவ்வளோ ஒரு மனம் நல்லாயிருக்கும். இந்த வத்தல் பொடியும் அரைச்சி வச்சுருக்க நம்ம தேங்காய் பாலும் ஒரு வத்த குழம்பு இறக்குற நேரத்தில் நம்ம போடணும். இப்போ நான் எல்லாமே போட்டுட்டேன் பாருங்கள். இது போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் வத்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஒரு பூண்டை வந்து இது மாதிரி உரித்து வச்சுக்கணும். மிளகு ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு உடைக்கிற மாதிரி 1, 2 நம்ம உரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பூண்டை வந்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நசுக்கியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவை, மிளகாத்தூள் தேவை. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்க நம்ம பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம் கொட்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு உடனே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கரிஞ்சு போயிடும். உடனே சிம்மில் வச்சோன்னா நம்ம மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேம் ஃபாஸ்ட்டாக வைக்கும் போது ஃபுல்லாகவே கருகிடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கோட் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏன்னா அதிகமாக ரொம்ப வந்து கிளறினோம்னா ஃபுல்லாகவே இந்த சேப்பங்கிழங்கு வந்து உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம கோட் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக வச்சுக்க வேணாம். இது சிலவங்க இதில் அரிசி மாவு போடுவாங்க. நான் அரிசி மாவுலாம் நான் போட மாட்டேன். இது மாதிரி வந்து கோட் பண்ணுற மாதிரி பெரட்டி எடுக்கும் போது நல்லா முருகலாக நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வத்த குழம்புக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வத்த குழம்பு, ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வச்சு ஈஸியான முறையில் நச்சுன்னு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெங்காய ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த வெங்காய ரசம் அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு மேட்சிங்காக சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் சம்மர் டைம்னால கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தயிர் எப்போதுமே இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மெதுவடை செய்தேன். அதோட மாவு கொஞ்சம் மீந்ததுனால அதையும் நான் லஞ்சுக்காக நான் கொஞ்சம் செய்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.